தளபதி பாத்தியா பார்த்தனே, தளபதி உன்கிட்ட பேசினாரா பேசினாரு, தளபதிட்ட நீ பேசினியா பேசுனே, தளபதி கை கொடுத்தாரா கொடுத்தாரு, அப்படி என்ன தாவா பேசுனேன். அதை தான் இந்த வீடியோவில் பேச வந்திருக்கேன். என்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம், ரொம்ப ஹாப்பியான தருணம், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என் வாழ்வில் ரொம்ப முக்கியமான மனுஷனா பார்க்க போறேன்னு முடிவான அந்த தருணம், பார்க்க போகக்குள்ள இந்த பயணம், தளபதி பார்த்த தருணம், அவர் கூட பேசின விதம், அவர் என்னை க்ரீட் பண்ண விதம், இது எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில பேர் தளபதி பார்த்துருக்கலாம், தளபதி கூட ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். இப்போ அரசியல் வந்ததுனால ஈஸியாக தளபதி நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஆனால் தளபதி வந்து வெறும் சினிமா மட்டும் லைஃப் வச்சிருந்த காலகட்டத்தில் தளபதி பார்க்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்கோம். இதை பார்க்காதவங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னன்னா தளபதி பார்க்கணும், தளபதி கூட ஃபோட்டோ எடுக்கணும், தளபதி கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிற கோடானு கோடி ரசிகர்களில் நான் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு காவிரி ஆற்றங்கரை உரமாக வசிக்கிற அந்த கோடியில் ஒருத்தனா நான் இருந்தேன். உங்களுடைய மாதிரியே தான் நானும் இதில் பல பேர்த்து மாதிரியே ரொம்ப ஆசைப்பட்டு தளபதி அவர்களை பார்க்கணும் பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப 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 ஆசைப்பட்டேன். அது வந்து பாசிபிளா அப்படின்னா உண்மையுமே ரொம்ப ஒரு எட்டாக்கனியாக தான் இருந்துச்சு. எப்படி பார்க்குறது, எப்படி அவர் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2018 தளபதி மக்கள் இயக்கத்தில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில ஒர்க்கெல்லாம் பண்ணணும், கொரோனா டைமில் நிறையா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிலாம் பண்ணணும். ஏதோ ஒரு வகையில் தளபதிக்காக நாங்கள் பண்ண விஷயம் தளபதிகிட்ட என்ன கொண்டு போய் சேர்த்துச்சு. அந்த நாள் வந்துச்சு. தளபதி பார்க்க போகிற முந்தின நாள் ஈவினிங் ஒரு கால், நீங்கள் தளபதி பார்க்க நாளைக்கு போகிறீங்க, ஃபோட்டோஸ் நடக்க போகுது. ஓகே, அதில் ஒரு விஷயங்கள்லாம் நினச்சி அதை சொல்ல வரல, நான் லைட் ஹேண்டடாக சொல்லிட்டு போகிறேன். கன்ஃபார்ம் நீங்கள் தான் வர போகிறீங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நிமிடம் அந்த நேரம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லக்குள்ள எமோஷனலாக இருக்குது. ரொம்ப ஒரு ஹாப்பி, இது இந்த ஃபீலிங் என்னால் சொல்ல முடியலைங்க. ஏன்னா என்னோட ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிற வீடியோவில் பாருங்கள், தளபதியோட ஃபோட்டோ தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அது சாமி ரூம் தான். ஆனால் தளபதி ஃபோட்டோ நான் எப்பயும் வச்சிருப்பேன். உடனே கடவுளா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆனால் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுப்பாரு, ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாரு, அதனால வச்சிருப்பேன். அப்படிப்பட்டவரை நான் நேரில் பார்க்க போகிறேன்னு அது ஃபீலிங்கை சொல்ல முடியலைங்க. ஓகே, நைட்டு கிளம்பி போகணும். காலையில் மேல்மருவத்தூர் அந்த இடத்துல தான் ரீச் ஆகி குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும். ட்ரெஸ்ஸிலே ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரும் ஒயிட் ஷர்ட் போட்டாங்க, நான் ஒயிட் ஷர்ட் வச்சுருந்தேன், ரெட் ஷர்ட் வச்சுருந்தேன். அந்த இடத்துல ரெட் ஷர்ட் போடலாம் அப்படின்னு நினச்சி ரெட் ஷர்ட் போட்டால் இது பிளான்ல இல்லை, யதார்த்தமாக போடுது. எல்லாரும் ஒயிட்டாக இருக்குது, நம்ம தனியாக தெரியுமே தளபதிக்கிட்டன்னு ஒரு சின்ன ஒரு நப்பாசை தான். ஓகே, வண்டி தளபதி ஆஃபீஸ் போச்சு. தளபதி ஆஃபீஸ்க்குள்ள ஐடி கார்டில் உள்ளே விட்டாங்க. பொதுச்செயலாளர் நல்லா பேசினார். வயிறு நிறைய சாப்பாடு, பிரியாணிலாம் போட்டாங்க, நல்லா சாப்பிட்டோம். இருந்தாலும் என் மனசுக்குள்ள தளபதி எப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா தளபதி தூரமாக இருந்து கூட ஒரு கூட்டத்தில் தூரமாக இருந்து அங்கே நிற்கிறார் ஒரு தளபதி அப்படின்னு கூட நான் பார்த்தது இல்லைங்க. முறையாக பார்க்க போகிறேன். ஏதோ ஒரு வகையில் ஃபோட்டோ எடுக்கிற சந்தோஷம், ஆனால் பார்க்க போகிறதே முறை. தளபதிக்கார் உள்ளே வந்துச்சு. நான் கொஞ்சம் ஷார்ட்டுங்களா, என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏறி பார்த்தேன். ஒரே ஒரு ஃபேஸ் தெரிஞ்சு நான் டிவிலையும் தியேட்டர்லையும் பார்த்தா அதே முகம் தான். அந்த முகம் தளபதி அவர்கள் உள்ளே போயிட்டாரு. அப்புறம் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரிசையாக கூப்பிட்டாங்க. லைனாக இன்றைக்கி செக் பண்ணி அனுப்புனாங்க. ஒரு டோர், அந்த டோருக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் இருந்துச்சு. அந்த ஒயிட் ஸ்க்ரீன் இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் நடுவில் தளபதி இருந்தார். ஃபோட்டோ எடுக்கணும், உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த பக்கமாக போகணும். நான் உள்ளே போயிட்டு பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து என்னை பார்த்து உள்ளே போக சொன்னார். அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. நான் உள்ளே போகல, சரி போப்பான்னு சொன்னோட்டு திடீர்னு ஷோல்டரை பிடிச்சி நிறுத்தினார். எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்க்ரீன் அந்த பக்கம் தளபதி வாய்ஸ் கேட்குது. தளபதி பார்க்குறோம் போகக்குள்ள கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் முன்னாடி பிடிச்சி நிறுத்தக்குள்ள என்னன்னு திரும்பி அவரை பார்க்குறேன். ஏன்னா நான் இயக்கத்துக்காக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து ரெகனைஸ் பண்ணி, நீ அந்த வீடியோ பேசுகிற பையன் நாமக்கல்கார பையன் தானே அப்படின்னாரு. ஆமாங்கண்ணா, ஆமாங்க சார் அப்படின்னு பாட்டு என்ன ஷோல்டரை பிடிச்சிட்டு போய் அந்த ஒயிட் ஸ்க்ரீன் அந்த பக்கம் கொண்டு போய் தளபதி நிற்கிறாரு. என்னை அந்த பக்கம் அவரோட ரைட் சைடில் நிற்க வச்சுட்டு, இவர் தான் சதீஷ், இவர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் நம்ம இயக்கத்துக்காக வீடியோ போட்டுருக்கான்னு சொல்லக்கூட தளபதி அவர்கள் பொறுமையாக அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு என்னை என் பக்கம் திரும்பினார். பொதுச்செயலாளர் தளபதிக்கிட்ட அதை சொல்லக்கூட நான் தளபதியே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அப்படியே ஃபுல்லாக பிளாங்க் அவுட் ஆகிடுச்சு. அவரோட கண்ணு மூக்கு மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது இன்னுமே. தளபதி அவர்கள் அதை கேட்டு திரும்பினார். ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட செயலுக்கு நன்றி அப்படின்னாரு. ரொம்ப ஓகே தலைவா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க அப்படின்னாரு. இவ்வளவு தான், ஒரு 5 செகண்ட் கான்வர்சேஷன் தான். ஃபோட்டோ எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட அந்த ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் தான் அதோட. தளபதிகிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சா பேசலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் வந்து ஒரு தார்மீக ரீதியாக அப்படியே வந்துடும், அதுதான் கரெக்ட். ஏன்னா அடுத்தவங்க ஃபோட்டோ எடுக்கணும், தளபதி ரொம்ப நிற்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இருந்தாலும் நான் தளபதி அண்ணா உங்கள்கிட்ட சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். தளபதி அவர்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நான் தளபதிகிட்ட என்ன சொன்னேன்னா, அண்ணா என் லைஃப்பில் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் தரீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உண்மையாலுமே ஹாப்பியாக இருக்கு உங்களை பார்த்ததுன்னு சொன்னேன். அதுக்கு தளபதி அவர்கள் ரொம்ப சந்தோஷம்பா, ஃபேமிலி ஹெல்த்து சொல்லிலாம் நல்லபடியாக பாருங்கள், மீட் பண்ணுவோம் இன்னொரு டைம் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 2 ஃபோட்டோ கிட்டத்தட்ட அந்த டைம் அங்கே வந்த 400 பேர்த்துக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ தாங்க.
ஒரு லக்கிலி ஒரு சில பேருக்கு 2 ஃபோட்டோ அமைச்சு, அந்த 2 ஃபோட்டோ இந்த வீடியோ எண்டில் நான் காமிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ வந்ததுக்கும் கைக்கு வரதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது. நீங்கள் நான் அதை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்குது, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த ஃபோட்டோஸ் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப 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 பத்திரமா வச்சுக்கூடிய 2 ஃபோட்டோஸ். 2மே நான் தளபதி கூட இருக்கிறது. இதுதான் அந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எடுக்க ஹெல்ப் பண்ண மாவட்ட தலைவர்கள், எங்கள் பர்சனலாக எங்கள் அண்ணன் பேக்கரி ஆர் சதீஷ்குமார் பள்ளிவாள் சேர்ந்தவர், அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நெகிழ்ச்சியாக என்ன மக்கள் இயக்கத்திலும் சரி, இந்த கட்சியிலும் சரி இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்காரு. அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இன்னொரு வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.